மக்கா மதீனா அதை சுற்றிலும் உள்ள ஏனைய நிலப்பரப்புகள் எல்லாமும் ரசூலுல்லாஹினுடைய சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. பெரிய அதிபதியா ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரிய ஆட்சியாளரா ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க. ஏகபோகமான செல்வம் இஸ்லாமிய அரசில் சேர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? எனக்கு தனி கியூலா வேண்டாம், தனி தண்ணீர் வேண்டாம். மக்கள்லாம் எந்த தண்ணீரை குடிக்கிறார்கள், மக்கள் எந்த வரிசையில் இருக்கிறாங்க, அதிலே நான் வர, எனக்கு அந்த தண்ணீரே தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் இந்த பதவியை பொறுப்பை எல்லாம் சொகுசா பார்க்கல. பதவி என்பது ஒரு சொகுசு கிடையாது, இன்னைக்கு அப்படித்தானே பார்க்கப்படுகிறது. அதனால தானே வேட்பாளராக நிற்பதற்கு கோடி கணக்கில் பொருளாதாரத்தை இறைக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். கோடி கணக்கில் பொருளாதாரத்தை இறைப்பதற்கு என்ன காரணம்? எதனால அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை இதுல செலவு பண்றாங்க? மக்கள் சேவை என்று இதை பார்ப்பார்களேயானால், ஒரு பொறுப்புமிக்க பணி என்று இதனை பார்ப்பார்களேயானால், இந்த பொறுப்புமிக்க பணிக்கு வருவதற்கு, சேவைக்கு வருவதற்கு இவ்வளவு கோடி கணக்கான பொருளாதாரத்தை செலவு பண்ண தயாரா இருப்பாங்களா? அப்ப இது எப்படி பார்க்கல? அவங்க சேவையா பார்க்கல. இது நமக்கு லாபம் தரக்கூடிய ஒன்று, இது நமக்கு பெரும் அளவில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய ஒரு அம்சம். இதுல நமக்கு சொகுசு இருக்கிறது. பதவி என்பது நமக்கு அந்தஸ்து, பதவி என்பது நமக்கு கௌரவம். இப்படி எல்லோரும் பார்த்தார். அன்றிலிருந்து இன்று வரை எல்லோரும் பதவியை, பொறுப்பை அந்தஸ்து என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி என்பது அந்தஸ்து அல்ல, அது பொறுப்பு. பதவி என்பது சுகம் அல்ல, அது சுமை. மக்களினுடைய பொறுப்புகளை தாங்கள் சுமக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான நெறியை ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க.